மாயா வரலையா? இல்ல. மாயா வாமா, சாப்பிட்டுட்டு தூங்கலாம். எனக்கு வேண்டாம். ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? நாங்க எதுவுமே உன்னை சொல்லலையே. பொண்ணா பிறந்துட்டா கொஞ்சம் பொறுமை வேணுமா? உன்னோட இஷ்டப்படியே நீ இருந்துக்கோ. உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, உன்னை ஒன்னும் சொல்லவும் மாட்டாங்க. என்ன சமாதானப்படுத்துறீங்களா? என்ன எதுக்கு அப்படி பண்ணணும்? என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. நீங்க 2 பேரும் நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன், சத்தியம். இதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? இங்க ஒண்ணும் நடக்கல. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ன ஏமாத்துறீங்க. நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் நீங்க சொல்றது எங்க அம்மா அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? 2 பேரும் வேற வேற இடத்துல சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு. இது எல்லாமே போய். இப்ப எல்லாரும் என் முகத்தை பார்த்து கேள்வி கேக்குறாங்க. உனக்கு யாரு அம்மா அப்பான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். யார் அவங்க? எதுக்காக அவங்க என்ன பார்க்கவே வரல? ஒரே ஒரு தடவை வந்து பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் தேவையே இல்லைன்னு என்ன விட்டுட்டு போயிட சொல்லுங்க. எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஆனா அவங்க எதுக்காக மறைஞ்சிருந்து என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? எதுக்காக மாசம் மாசம் பேங்க் அக்கவுண்ட்ல எனக்கு பணம் அனுப்புறாங்க? எங்க 2 பேருக்கும் நடுவுல அங்கிள் எதுக்காக இந்த வேலையை பாக்குறீங்க? எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. நீங்க ஒரு சதிகாரன். என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. மாயா, உன்னோட அப்பாவும் அம்மாவும் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது இல்ல. அத பத்தி விவரமா இப்ப சொல்றதுக்கும் என்னால முடியாது. நீ சும்மா இப்படி கத்திக்கிட்டே இருந்தனா என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. எனக்கு 1 வாரம் டைம் கொடு, நான் கொஞ்சம் யோசிக்கணும். 1 வாரம் முடிஞ்சதும் அடுத்து 1 நாள் கூட தர மாட்டேன். என் அம்மா அப்பா யாருன்னு சொல்லலனா அவங்க இதுக்கப்புறமா ஒளிஞ்சிருக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அவங்க யாருன்னு உங்க வாயாலேயே நான் சொல்ல வைப்பேன். அவங்க 2 பேரையும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வருவேன். இல்லனா என்னோட பேரு மாயா இல்ல.